கூரத்தாழ்வானுக்கு கண்ணு போயிடுத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீள். ஒரு சைவ ராஜாவுக்கு விஷ்ணு கோவில்கள்லாம் இடிச்சு விடணும், வைஷ்ணவத்தை அழிச்சு விடணும்னு ஒரு எண்ணம். நடக்க போகிறதில்ல, அவன் ஏதோ தப்பாக நினச்சுனுட்டான். அதனால எல்லார்ட்டையும் போய் கையெழுத்து வாங்குறான். சிவாத் பரதரன் நாஸ்தி, சிவனை விட மேம்பட்ட தெய்வம் இல்லைன்னுட்டு. அப்போ 400 ஆணொத்தர் இருந்தார், கூரத்தாழ்வானுக்கு வேண்டியவனாக தான் இருந்தார். அவர் போய் இந்த ராஜாட்ட என்ன சொல்லிட்டார், நீ யார்கிட்டையோ கழுத்து வாங்கி பிரயோஜனம் இல்லை, ராமானுஜரை கூட்டி இதுக்கு கழுத்து போட சொல்லு, சிவனை காட்டி மேம்பட்ட தெய்வம் இல்லைன்னு அவர் ஒத்துனுட்டா வைணவர்கள் முழுக்கவே ஒத்துண்டா தான் அர்த்தம் அப்படின்னு அவன் சொல்ல ராஜா ஆளனுச்சுட்டான். ராமானுஜரை கூட்டினுவான்னுட்டு இந்த செய்தி கூரத்தாழ்வான் காது கட்டி, ஓ சுவாமிக்கு ஆபத்து வந்துடுத்து, நாம தான் காப்பாற்றி கொடுத்தாகணும், சட்டுன்னு தான் வெள்ளை வேட்டி கட்டின்னு இருந்தவர் காஷாயம் கட்டினுட்டார். ராமானுஜருடைய திருதண்டத்தை தான் கையில் எடுத்து பிடிச்சுனுட்டார். ராமானுஜருக்கு வெள்ளை வேட்டி கொடுத்து அவர் காஷாயத்தை மாற்றி மேலக்கோட்டையை நோக்கி அனுப்பிச்சுட்டார். அப்புறம் தான் ராமானுஜர் மேல்கோட்டையில் போய் 12 ஆண்டுகள் எழுந்துருளி இருந்தார். இவர் தன்னையே ராமானுஜ சன்னியாசியா பிரகடனப்படுத்தின்னு ராஜாவுடைய அரண்மனைக்கு போயிட்டார். ராஜா கழுத்து போட சொன்னா இவர் போட மாட்டான்னு சொல்லிவிட்டார். அதுக்குனால கண்ணை பறிச்சிட்டான். இந்த கண்ணு கிழிஞ்சு போச்சு, கண்ணை போட்டாச்சு, கண் இழந்தார். திரும்பி வந்த எடுத்து கண்ணிழந்து வாழ்ந்துட்டு இருக்கார். 12 வருஷம் இப்படியே ஓடித்து ராஜா இறந்து விட்டான். ஆபத்து நீங்கித்துன்னு மேலக்கோட்டையிலேருந்து ராமானுஜர் திரும்பி வருகிறார். வந்து கூரத்தாழ்வானை பார்த்துட்டு கட்டிண்டு அழறார். அழ்வான், உமக்கா கண்ணு படுத்துப்போ, இது நான் கேள்விப்பட்டதில்லையே, பரமசாத்விகர் நீர், உமக்கோ முக்குறும்பும் ஒழியைக் கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடியவன் பழியைக் கடத்தும் ராமானுஜன் புகழ்பாடி அல்லா வழியைக் கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னேன்னு திருவனக்கு தமுதனார் பாடுறார். அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தவராம். ஒரு துளி ஆணவம் செருக்கு கிடையாது. அத்தனையும் துறந்து ராமானுஜர் திருவடிகளே உஜ்ஜீவனம்னு வந்தவர். அவருக்கு கண்ணு போயிடுத்தே என்ன அழறார். இப்போ கூரத்தாழ்வான் நிதானமாக ஒரு அர்த்தம் சொல்கிறாராம். வாசலில் போயிட்டு இருந்த யாரோ ஒரு சீவைஷ்ணவன் நெத்தி திருமண் காப்பு இட்டுன்னு இருந்திருப்பான். அதை பார்த்து துளி கோணலாக இருக்கேன்னு நான் நினச்சிருப்பேன். அதுக்கு தான் பெருமாள் கண்ணை வாங்கி விட்டார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும்னால் இதன் கொடுமை எவ்வளவு வலியதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அவர் அப்படிலாம் நினைக்கக்கூடியவரே இல்லை, நினச்சி இருக்கவே மாட்டார். அதுவும் இப்போ திருமண் கோணல்னு நினச்சதுக்கு கண்ணு போயிருக்கணும்னால் நாமெல்லாம் என்னெல்லாம் நினச்சிருக்கோம், யாரை பற்றி எவ்வளவு நினச்சிருக்கோம். அப்போ ஒரு அவயவமும் நம்ம உடம்புல இருக்கவே கூடாது, அத்தனையுமே போயிருக்கணும். இதை விட இன்னொன்று பாருங்க, நம்மளே இட்டுண்டதே இல்லையே, அப்போ என்ன ஆகும்? இட்டுண்டவனை கோணல்னு சொன்னதுக்கே இந்த பாடுன்னா இட்டு கொள்ளாத நமக்கு அப்போ எந்த பாடாக இருந்திருக்கணும்னால் கலியுகம் இருக்கிற பாட்டின்படி தான் அது இருக்க போகிறதுன்னு கொள்ளுங்க. அதனாலே அப்பேற்பட்ட மகாச்சாரியர்களே பாகவத அபச்சாரத்தை கண்டு பயப்படுறா. பயப்பட்டிருக்கா சீதை. சீதை ஹனுமான சந்தித்தாள் அசோகவனத்தில். சீதே உமக்கு இப்படியா, கிமர்த்தந்தவ நேர்த்திராபியாம் வாரிஸ்ரவஜி சோகச்சம். இவரை பார்த்தோடனே கரகரான்னு ஜலமாக விடுறா. கைகூப்பின்னு ஹனுமான் சொல்கிறார், நீ அழுதா ஜகத்து தாங்காது தேவி, உலகமே அழுதா கூட நீ சிரிச்சியானா தான் அந்த பெருமாள் ரட்சிப்பர். எல்லாரும் அழைச்சி நீ ஒரு அழுத்தியானா ராமன் கோபத்தை யாரும் தாங்க முடியாது, அழாதேன்னு பிரார்த்திக்கிறார். அப்போ சீதை சொல்கிறா, நான் பண்ண பெரிய தப்பு ஏதோ ஒன்று இருக்குது, இல்லைன்னா ராமன் இப்படிலாம் கைவிடவே மாட்டார். உலகத்தையே ரட்சிக்கிறதுக்கு தான் கௌசல்யா ராமனை பெத்தா. அப்படி இருக்கிறச்சே என் ஒத்தியை போய் விட்டுடுவாரான்னா நான் பண்ண குற்றம் இருக்குது. நான் ஏதோ பண்ணியிருக்கிறது ஏதோ மகதஸ்தின சம்சயா, நான் பண்ணின துஷ்கிருத்தம் ஏதோ பாபம், மயைவ துஷ்கிருத்தம் கிஞ்சித் மகதஸ்தின சம்சயா. நான் 2 பாபம் பண்ணியிருக்கேன், சின்னது ஒன்று பெருசு ஒன்று. அவளே சொல்கிறா, கிஞ்சித்து மகத்து அஸ்தின சம்சயா. கிஞ்சித்தா ஒரு பாபம் இருக்குது, மகத்தா ஒரு பாபம் இருக்குது. இந்த 2 பாபம் நான் பண்ணியிருக்கிறது பெருசு. எது தெரியுமோ அந்த 2 சொல்கிறா. ஒன்று, பக்கத்திலேயே ராமன் இருக்கிறச்சே அந்த மான் வேணும்னு கேட்டாளோ இல்லையோ. ஒருத்தர் வேடிக்கை சொன்னார், அம்மான். அம்மான்னா சுவாமி கணவன் அர்த்தம். அம்மானை விட்டுட்டு அம்மான பிரார்த்தித்தாளோ இல்லையோ, அது தப்பாக போச்சான். அம்மானை பிரிச்சுக்குங்க கொஞ்சம். அம் கூட்டல் மான், அழகிய மான், அது அம்மான். ஆனால் இவர் அம்மான். அம்மான் சீன்னு சொல்ல, மாமாவா அம்மான்னு சொல்வாளோ இல்லையோ. அதனால் கைப்பிடித்த கணவன் பர்த்தா அம்மான். இவர் இருக்கிறச்சே எதுக்கு அந்த மானை கேட்கணும்? அப்படின்னா ராமனை விட்டுட்டு கடவுளை விட்டுட்டு இன்னொரு இடத்துல அபிப்பிராயம்னு தோன்றதோ இல்லையோ, இது ஒரு குற்றம். நாமளும் வேற எதையோ அனுபவிக்க போகக்கூடாது. கிருஷ்டானுபவம்னா அந்த அனுபவத்தோடு இருக்கணும். 2வது நான் பண்ண தப்பு, லக்ஷ்மணன் இடத்துல அபச்சாரப்பட்டேனே ஹனுமன். அவன் எவ்வளவு நல்லவன், எங்களுக்காகவே நின்றுருக்கான். என்னமோ ராமனுடைய குரலாட்டம் மாரீச்சன் உயிர் விட்டச்சே கட்டுட்டான். அதை காட்டு நான் ஏதோ பதிவிரத்தை எனக்கு கூட இருக்கிறதுனால சுமங்கலி நான் பயந்து போயிட்டேன். பயப்படவே லக்ஷ்மணா உங்கள் அண்ணாவுக்கு ஆபத்து போலுக்கு போன்னு சொன்னேன். அவர் சொன்னார், தேவி ஒரு நாள் இருக்காது, அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். இப்போ இதோ தமையனார் வந்துருவர் நில்லுன்னு சொன்னார். நான் தான் தப்பாக வார்த்தை சொல்லிட்டேன்.
தப்பெண்ணத்தோடு இங்கே நிற்கிறியான்னு அவனை பார்த்து கேட்டுட்டேன். இந்த பாகவத அபச்சாரம் நான் பட்டிருக்கவே கூடாது இல்லையோ. நீங்கள் ராமாயணத்தில் அந்த வரிகளை வாசி பாருங்கோ. அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறார் சீதனிடத்தே, தேவி இப்போ நீர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு உலகத்தை ஆட்டி படைக்க போகிறது. இனிமே பெண்களுக்கு இந்த குலத்துக்கு பெண்கள் குலம் ரொம்ப உசந்த குலம், ஆண் குலத்தை விட உயர்ந்தது. நீர் இப்போ பட்டிருக்கிற ஒரு சந்தேகம் நாளைக்கு இந்த பெண்களுடைய குலத்தை இந்த சந்தேகம் எவ்வளவு தூரம் சமப்படுத்த போகிறதோ அப்படி எனக்கு தெரியலையே. இப்படி நீர் சொல்கிறீரே வேண்டாமேன்னு சொன்னார். கேட்குறதா இல்லை சீத்தை. சரி அப்படின்னுட்டு தான் அந்த இடத்துல ஜாகிரதையாருன்னு சொல்லிட்டு சமயநாத் பின்னாடி போயிட்டார். இப்போ சீத்தை வருத்தப்படுறா. அன்னைக்கு அந்த லக்ஷ்மணன் இடத்துல நான் பட்ட அபச்சாரத்தை இந்த ராமன் பொருட்களை பொருளுக்கு அதுக்குத்தான் அவரை பிரிஞ்சு நான் இப்போ அசோகவனத்தில் தனித்து துன்பப்பட்டுருக்கேன். கிஞ்சிது மகதஸ்தின சம்சயா. அவரிடத்துல அபச்சாரம் ஒன்றும், லக்ஷ்மணிடத்தில் பட்ட அபச்சாரம் 2, ராமனிடத்தில் பட்டது சின்ன அபச்சாரம், 10 மாதம் பிரிஞ்சுட்டேன். லக்ஷ்மணனிடத்தில் பட்டது பெரிய அபச்சாரம், கர்ப்பிணியா வால்மீகி ஆசிரமத்திலே கொண்டு போய் விட்டுட்டார். அப்போ 2த்துக்கு நாம் பண்ணின குற்றம் காரணம் போல் இருக்கு. அப்படி பாகவத அபச்சாரத்தை கண்டு சீதையே பயந்திருக்கா. நான் பட்டது லக்ஷ்மணனிடத்தில் அபச்சாரப்பட்டதுனால தான் அசோகவனத்துக்கு போயிருக்கேன், ராமனையே பிரிஞ்சிருக்கேன்னோம்னா 4-5 இடம் நம்ம பார்த்துட்டோம். ஆக பாகவத அபச்சாரங்கிறது மிகவும் கொடுமை. அதற்குத்தான் நரசிம்மாவதாரமே ஏற்பட்டது. அதைத்தான் ராமானுஷர் தன்னுடைய கிரந்தத்திலே ரொம்ப கடைசியாக ஏவ முக்தி பல அநியமாக ததவஸ்தாவதிருத்தேகேன்னு எழுதி வைத்தார். இதை நன்னா நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சரித்திரம் நடந்தது. பிள்ளை ஆழ்வான்னு ஒரு சுவாமி இருந்தார். குரத்தாழ்வானுடைய காலத்திலே இருந்தவர். அவர் பெருமாள்னா நன்னா சேவிப்பார். ஆனால் என்னமோ பாகவத்தாள்கிட்ட வசிடுவர். அவளை சில பேருக்கு சாப்பிட போகணும்னாலே இன்னைக்கு யார் இன்னும் வெய்யவே இல்லையே, சாப்பிட போக முடியுமா இல்லையா தெரியலையே. இப்போ சாதாரணமாக யாருக்கான அதித்தி சத்காரம் பண்ணிட்டு சாப்பிட போகணும்னுவா. அந்த மாதிரி இவருக்கு யாரையான ஒரு 4 விஷவை வச்சுட்டு சாப்பிட்டு போய் வழக்கம். இன்றைக்கி ஒத்துருமே கிடைக்கலையாம். அதனால் யாருமே வெயிலையே, ஜீரணிக்குமா இல்லையான்னே தெரியலையேன்னு கவலைப்பட்டிருந்தார். அதை போல் இந்த சுவாமி எல்லாரையும் வச்சுடுவர், அபச்சாரப்படுறார். கூரத்தாழ்வானுடைய சீடர் ஒரு நாள் நேராக அவர் வீட்டுக்கு போனார். கூரத்தாழ்வான், நீர் இப்படி அபச்சாரப்பட்டுருக்கீர், நம்ம பேரும் கட்டுடும் போல் இருக்கு, உமக்கு நல்ல இடம் கிடைக்காது. இந்தார நீ பட்ட அபச்சாரத்தில் எனக்கு தானமாக கொடுத்துடும். நீர் மனசாலே வாக்காலே மெய்யாலே என்னென்ன அபச்சாரப்பட்டீரோ கொடுத்துட்டார். 4 நாள் போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வாய் அடக்கின்றார். சொல்லி சொல்லி பழக்கின வாய் கேட்க மாட்டேங்கிறது. மறுபடியும் 5ஆம் நாள் அபச்சாரப்பட்டுட்டார். கூரத்தாழ்வானுக்கு தானம் வேற கொடுத்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டோமே, என்ன போகிறதோன்னு ரொம்ப வெக்கம். வீட்டை விட்டே வெளியில் வரல. என்னாச்சு இவரை காணவே காணும். என்ன 2 நாள் கழிச்சு தேடிண்டு கூரத்தாழ்வான் போகிறார். அவர் பதில் சொல்கிறார், எனக்கு எப்படி தலையை வெளியில் காட்டுறதுன்னு தெரியல. பாகவதர்களிடத்தில் அபச்சாரப்பட மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் மறுபடியும் பட்டுட்டேன். இனிமேல் வெளியில் வர்றதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குன்னா. அப்போ திரும்ப கூரத்தாழ்வான் என்ன தெரியுமோ கேட்டார், இனிமேல் வாயால் சொன்னீர்னா அடிக்க வந்துடுவா, கையால் அடிச்சிருனா அரசாங்கத்தில் பிடிச்சுட்டே போடுவா. மனசால் நினைக்கிறத மட்டும்தானே யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நான் ஒருத்தரை வெய்யறேன்னு வச்சுங்க, தெரிஞ்சிருமே உங்களுக்கு. ஒருத்தர் அடித்தேன்னா நிச்சயமாக தெரிஞ்சிருமே. ஆனால் மனசால் கட்டுப்படணும்னு நினச்சா தெரியவே தெரியாது இல்லையோ. இந்த அபச்சாரம் தான் இப்போ ரொம்ப கொடியது. பாகவதர்களே, மனசார திட்டியோ மனசார கட்டுப்படணும்னு நினைத்தா நம்ம கொஞ்சம் சிரிச்சுப்போம், யாருக்கும் தெரியாது, தப்பிச்சிருவோம் போல் இருக்கு. ஆனால் அதை உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உள்ளேயே பகவான் உட்காண்டிருக்கார். இவன் என்ன நினைக்கிறான் ஏன் மனசில் உட்காண்டிருக்காருனால் தங்கிட்ட அபச்சாரப்பட்டதை பற்றி கணக்கு பண்ண இல்லை. எந்த பாகவதனிடத்துலையும் அபச்சாரப்படாது இருக்கிறானா பட்டான் அந்த மனசில் ஒரு எண்ணம் உதிக்கிறச்சேவே கணக்கு எழுதிடுவோம். இவன் நம்ம பக்தனிடத்தில் அபச்சாரப்பட்டிருக்கான்னுட்டு திரும்ப போய் பிள்ளை ஆழ்வான் இடத்துல பேசி எல்லாத்தையும் கொடுத்துடும், உடையவர் திருவடியில் சமர்ப்பிச்சுடும் என்று வாங்கி கொண்டு இருந்தார்னு சரித்திரம் சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர்களிடத்துல ஜாகிரதையாக இருக்கணும். அப்போ அபச்சாரப்படாதேன்னு இத்தனை சொன்னீரே, விலகி இருக்கணுமா ஒதுங்கி இருக்கணுமான்னு கேட்டால் அபச்சாரப்படக்கூடாதுங்கிறது ஒன்றும். நல்ல பாகவதர்களிடத்திலே அவர்கள் எந்த ஜாத்தியர்களாக இருந்தாலும் நெருங்கி பழகி பக்தியோடு இருக்கணுங்கிறது இன்னொன்று. ஏன்னா இப்போ இத்தனையும் நரசிம்ம பெருமாள் பண்ணுறாரு. ஒருவேளை இந்த பிரகலாதன் ஒரு பெரிய ரிஷியாக இருக்கிறோ, அசுரன்னா பிறப்பால அசுர பிள்ளை, அவனிடத்துல தான் இத்தனை அன்பையும் காட்டின்னு இருக்கார். அவர் பிறப்பால ராட்சசன் விபீஷணன், அவரிடத்துல தான் ராமனுக்கு அன்பு. அதனால இப்போ இது பிறப்பு சாதி வித்தியாசம்லாம் பார்க்கக்கூடாது. இதைத்தான் ராமானுஜர் சொல்லி கொடுத்தார். இங்கே இருந்து காவேரிக்கு தீர்த்தமாட போகிறான். இன்றைக்கும் வடக்கு உத்தர வீதியில் தான் ஸ்ரீரங்கநாதஜியர் மடம். தாயார் சன்னதி வழியாக வடக்கு பக்கம் ஸ்ரீரங்கத்தில் வெளியில் வருவோம். வந்த உடனே ஸ்ரீரங்கநாதஜியர் மடம் அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் அங்கே தான் இருந்திருக்கார். அங்கிருந்து அப்படியே தாயார் சன்னதி வடக்கு வாசலோடு போனால் கொள்ளிடக்கரையோ இல்லையோ அங்கே தான் தீர்த்தமாடுறதுக்கு போவார். போகிறச்சே முதலியாண்டான் கையை பிடிச்சின்னு போகிறான். அவர் தான் மருமகன்.
இப்போ முதல்ல சொன்னனே முதலியாண்டான்னுட்டு அவர் மருமகன் அவர் கையை பிடிச்சின்னு போவர், குளிச்சிடுவார். அனுஷ்டானெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரணும் இல்லையோ, அப்போ பிள்ளவரங்காவல்லிதாசர் கையை பிடிச்சின்னு வருவாராம். அவர் பிராமணர் அல்லர், அவர் தாசர். பிராமணன் இல்லை, தாசராக பிறந்தவர். அவர் மல்லர் தம்பதி. அவரும் பொன்னாச்சியார்னுடைய தர்மபத்னியும். சாதாரணமாக பிராமணர்கள் தீர்த்தமாடிட்டு யார் மேலேயும் படக்கூடாது இல்லையோ, அதுவும் சன்னியாசி யதிராஜர் சுவாமி. ஆனால் வேணும்னு பிள்ளவரங்காவலிதாசர் கையை பிடிச்சின்னு திரும்பி வருவாராம். ஊர்க்காரா கொந்தளிச்சு போய் கேட்குறா, போகிறச்சே குளிக்கிறதுக்கு முன்னாடி பிராமணர் கையை பிடிச்சின்னு போறீர், குளிச்சு முடித்த பிற்பாடு பிராமணர் அல்லாதவர் கையை பிடிச்சின்னு வரீர், எதுக்காக அவர் கையை பிடிச்சின்னு வரீர்னு கேட்குறா. அதுக்கு இந்த சுவாமி பதில் சொல்கிறார், அவர் எவ்வளவு பெரிய பாகவதர் தெரியுமோ, எனக்கு அந்த அளவுக்கு பாகவதனுடைய எண்ணம் வரல இன்னும். அவர் கையை பிடிச்சின்னு வந்தாலாவது அந்த எண்ணம் வருதான்னு நான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் பதில் சொல்கிறார். அப்படி என்ன அவருக்கு எண்ணம் இருக்குது, என்ன உமக்கு வரலன்னா, சுவாமி என்ன தெரியுமா சொல்லியிருக்கார், இப்போ அவர் பிறப்பால் பிராமணர் அல்லர், நான் பிறப்பால பிராமணன் அப்படின்னு சொல்கிறச்சேவே ஒரு தேவையற்ற செருக்கு ஆணவன் தலையில் ஏறும். நான் வேதம் கற்கிற சாதியில் பிறந்தவன், அதற்கு இருக்கிற தகுதி இருக்கிறவன், நான் எங்கேயும் கோவிலுக்குள்ளே போகலாம், இங்கே நிற்கலாம், அங்கே நிற்கலாம், எனக்கு முதல்ல தீர்த்தம் கொடுப்பா, இப்படின்னெல்லாம் இந்த அண்டனர்களுக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையோ, அந்த எண்ணமே அகங்காரமாகி மோட்சத்தை தடுத்துடுங்கிறார் அவர். இதில் என்ன அழகுன்னா, இதெல்லாம் பேச்சுக்கு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர தகுதி இருக்குது, அத்தியனம் பண்ணமோ, அத்தியனம் யாரும் பண்ணவே இல்லையே. பண்ணுறதுக்கு தகுதி இருக்கிற பிறவி எடுத்தோங்கிறதுக்கே ஆணவம் வந்ததுன்னா, அப்போ அத்தியனத்தையும் பண்ணியிருந்தான்னா அப்போ எவ்வளவு அகங்காரம் வரும். அதனால தான் ஒருவேளை நம்மளெல்லாம் பெருமாள் பண்ண விடலையோன்மோ அப்படின்னு வேணால் தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்னும் இவன் பிறந்ததுக்கே இந்த அகங்காரப்பட்டா, இன்னும் அத்தியனம் பண்ணதுக்கு எவ்வளோ தூரம் அகங்காரப்படுவா. ஆனால் இப்போ பிள்ளவரங்காளிதாசர் அத்தியனம் பண்ணியிருக்க மாட்டார், ஆனால் பரம பக்தர். அந்த பக்தி அவருக்கு எப்படி வெளிப்பட்டதுன்னா, எங்கோ அரோத்தர் திருவாய்மொழி சொல்லிட்டு இருக்கார், கூரத்தாழ்வான் திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்கிறாராம், ராமானுஜரும் சொல்லிட்டு இருக்கார். அன்னைக்கு கூரத்தாழ்வானுடைய காலக்ஷேபத்துக்கு அவர் சொல்லிட்டு இருக்கிற உரைக்கு பிள்ளவரங்காவலிதாசர் போகிறார், உட்காண்டிருந்தார். காலக்ஷேபம் ஆரம்பிச்சது. அவர் சொல்கிறேங்கிறார், அழுதுண்டே இருக்கார், ஒன்றும் சொல்லவே இல்லை. இன்னமும் ஆழ்வார் நினச்சவொன்னே அவருக்கு அழுக வருது, கழுத்த தொண்டையெல்லாம் பேச வரல. 6 மணி ஆச்சு, இன்றைக்கி காலக்ஷேபம் இல்லை போல் இருக்கு அப்படின்னு கூரத்தாழ்வான் எழுந்து ராமானுஜர் இடத்துல வரார். இவர் சொல்லிட்டு இருக்கார், இவருடைய காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கு. மெதுவாக அப்படி கதவோரமாக வந்து நிற்கிறார். நாழியை எடுத்து இல்லையோ, அதனால் வெட்கமா 6:30ன்னு போட்டிருந்தா 6:30க்கு வர வேண்டாமா. அவர் மெதுவாக 7:15 வந்திருக்கார். வந்தால் உள்ளே வந்தவரே நேர உடையவர் கிட்டக்க கூப்பிட்டார், தம் புசத்தை முழுட்டார். தாசரே ஏன் நேரம் கழித்து வந்தீர், கூரத்தாழ்வான் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தார், அதுக்காக போயிருந்தேன், அதான் நேரமாக எடுத்துன்னு விட்டார். நாம இருந்தால் நான் சொல்கிறத விட்டுட்டு அங்கேயே போனேன், இதான் முதல்ல நம்ம கேட்போம். அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. சரி உட்காரும், இன்னைக்கு என்ன பாட்டுக்கு அர்த்தம் சொன்னார் அப்படின்னு இவர் கேட்குறார். அவர் பதில் சொல்கிறார், பாட்டுக்கு அவர் எங்கே அர்த்தம் சொன்னார், பாட்டை சொல்கிறேன்னார், நேரம் போயிட்டே இருந்து அவர் சொல்லவே இல்லை. கண்லேருந்து ஜலமாக காவிரி யார் ஓடுறது, பேசத்துக்கு எடுக்கிறார், நாக்கு தழுதழுத்து போகிறது, உடம்பெல்லாம் நடுங்கிறது, மயிர்கூச்செறிந்து படுத்து. அவரை சேவிச்சுட்டே இருந்தேன், நன்னா இருந்தது அவரை சேவிக்கிறதுக்கு, கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு இவருக்கு பேச வரல, கண்லேருந்து ஜலமாக வருது. எழுந்திருந்த ராமானுஜர் கிட்டக்கு வந்து அவர் அணைச்சிருந்து, இந்த பாவம் இந்த பக்தி எனக்கு வருமானு பார்க்குறேன், சொல்கிறேன் எனக்கு பேச வருதே தவிர பேசாமல் நாக்கு அடைச்சே போலையே, அப்போ என் அகங்காரம் போல போல் இருக்கு அப்படின்னு அவரை கட்டின்னு அழுத்திருக்காரு இவர். அப்போ இதுதான் பக்தி. இந்த பக்தி பாவனை எனக்கு வரணும், அது எனக்கு வரலே, செருக்கோட வேதாந்தம் எழுதின்னு இருக்கேன், அது பகவானுக்கு பிடிக்காதுன்னுட்டு அந்த பாவனை பிள்ளவரங்காவலிதாசருக்கு இருக்கு. அதனால தான் குளிச்ச உடனே அவர் கையை பிடிச்சின்னு வரேன்னு சொல்லியிருக்கார் ராமானுஜர். அப்பன்னா பாகவத பிரபாவத்தை எவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சுருக்காருன்னு புரியணும் இல்லையோ. காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது திருக்கச்சினம்பிகள் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கார். திருக்கச்சினம்பிகள் நித்தியம் தேவப்பெருமாளுக்கு விசிற கைங்கரியம் பண்ணுறவர் பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு ஒரு ஆசை, அவ்வளவு நெருக்கமாக அவர் கைங்கரியம் பண்ணுறாரு. ஒரு நாள் அவர் சாப்பிட்டுட்டு அதில் மிச்சம் இருக்கிறத நாம் சாப்பிடணும். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அன்னேன்னு பாசுரம். அந்த மிச்சம் அவ்வளோ சிரவத்தில் கொடுத்துருவாளா? இவரோ பெரிய பிராமணர், அவர் வைசியர், அதனால் அதெல்லாம் கூடாது, நான் வரல அப்படின்னு அவர் மறுத்துட்டார். இவர் பிடிவாதம் பிடிக்கிறார், இல்லை ஒரு நாளானும் சுவாமி வரணும், வரணும். அது என்ன வரதராஜ பெருமாளுடைய சங்கல்பமோ தெரியல. மணி 11 அவரை காணுமே, கோவிலில் இருக்காரோ பார்ப்போன்னு தன் திருமாளிகையிலேருந்து இப்படி போகிறார் கோவிலை தேடிண்டு. அவர் அதுக்குள்ளே அந்த கோவில்லேருந்து இப்படி இவர் வீட்டுக்கு வந்துட்டார். இவருடைய தர்மபத்னி இருந்திருக்கா, ஜுதிமதின்னு அவளுக்கு பேர். காந்திமதி அம்மையாருக்கு திருவவதாரம் குமாரரா பிறந்தார். தஞ்சமாம்பாளை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். அந்த பெண்மணி ரொம்ப சரியான பெண். சாதாரணமாக அவளை என்னமோ நினச்சிட்டு இருப்போம், ஏதோ தப்பு பண்ணவே தான் ராமானுஜர் சன்னியாசம் வாங்கிட்டார் போல் இருக்கு. மகான் குல வாழ்க்கையிலே சில விஷயத்தெல்லாம் பெருமாள் தான் முடிவு பண்ணுவார்.
அது நாம் தேவையில்லாத பேசுறதுல அர்த்தம் இல்லை. இப்போ இதுக்கு அடுத்தது இவரால் இந்த காரியம் ஆகணும்னு நினைத்தால் அந்த குடும்பம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகிறதே தவிர, கப்பலை ஓட்டுகிற மாலுமணி எப்படி திருப்ப போகிறானோ அப்படி தான் கப்பல் போகும். நம்மாட்ட இருக்கிற வாழ்க்கையிலலாம் நம்மளே தான் திருப்பிட்டு இருக்கோம், அதான் தப்பு தப்பாக திருப்பிட்டு இருக்கோம். ஆனால் அவர்களாட்டம் வாழ்க்கையில் அவா திருப்புறதில்லை. பகவான் தான் கீதாச்சாரியனாக இருந்து தேர ஓட்ட போகிறார். இவருக்கு அடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு போயாகணும், யதிராஜர் பட்டம் வாங்கி ஆகணும்னால் இனிமே இல்லறத்திலே இருந்தால் முடியாது இல்லையோ. அதுக்காக ஏற்பட்ட பிணக்கே தவிர அவள் தங்கட்சியில் ஒழுங்காக நடந்திருக்கா. அவள் பேரில் எந்த குற்றமும் சொல்கிறதுக்கே இல்லை. இவருக்கு சன்னியாசம் வாங்கணும்னு பகவான் நினைச்சார்னா அவர் வாங்கிட்டு தான் போயிட போகிறார். அவள் சரியாக நடந்தா. வந்தவருக்கு உட்காத்து வச்சா, ஷோர் இல்லைன்னு அவள் சொல்லலை. ஆனால் அன்னைக்கு இருக்கிற வழக்கப்படி எங்கே உட்காத்து வச்சு போடுவாளோ போட்டுட்டா. போட்டுவிட்டு இலையை எடுத்து தூர போட்டுவிட்டா. அதெல்லாத்தையும் வேற எல்லாம் என்னென்ன சாணகம் போட்டு முழுகணுமோ முழுகிவிட்டா. தான் போய் தீர்த்தம் ஆடிட்டு வரணும், அதுக்கு நீராடிட்டு வந்துட்டா. இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவர் வந்தவர் சாப்பிட்டவர் கிளம்பி போயாச்சு, இலை எடுத்து போட்டாச்சு. ராமானுஜர் திரும்பி வரார். கோவிலில் இல்லையே, நம்ம இல்லத்துக்கு தான் போனாராமே அப்படின்னு நினச்சின்னு வந்தா இவ குளிச்சுட்டு வந்திருந்தா. பெண்ணே நீ எதுக்கு குளிச்சுட்டு வந்தேன்னு தம் பத்தினியின் இடத்துல கேட்குறார். நீர் அனுப்பிச்சு வச்சிருந்தீராமே, வந்தார் திருக்கச்சி நம்பிகள், அவரை இங்கே உட்காந்து வச்சு நான் தான் சோறு பரிமாறினேன், அவர் கிளம்பி எடுத்து அவர் பிராமணர் இல்லைங்கிறதுக்காக நான் குளிச்சுட்டு வரணும், போட்டத்துக்கு இலை எடுத்து போட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் என்று சொல்லிட்டா அவள். அவருக்கு உள்ளூர கோபம். நான் அவருடைய சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடணும் நான் ஆசைப்பட்டுருக்கேன், அப்பேற்பட்டவர் இதில் போய் பிராமணர் க்ஷத்திரியன்னு நீ பேசுறிய பெண்ணே என்று அவரிடத்துல கோபம். வெய்யலே வாழ்த்துல ஒன்றுமே பண்ணலை. இப்போ இதுவும் அவர் சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு ஒரு காரணமாக போச்சு. 2-3 காரணங்கள் இருந்துன்னு வச்சுங்க. அதில் 3 காரணம், முக்கியமான காரணம் இது ஒரு காரணம். அதனாலே இந்த விஷயத்தில் இப்போ அந்த பெண்ணு பேரில் குற்றம் சொல்கிறதுக்கே இல்லை. அன்னைக்கு வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கிறதோ அதை பற்றி அவள் நடத்தியிருக்காள். இவருக்கு சன்னியாசத்து போகிறதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும், அதனால் நடந்துட்டார். படி என் சொல்ல வந்த விஷயம். அப்போ அந்த திருக்கச்சிலம்பிகள் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்காரோ இல்லையோ. ஒரு பாகவதனுடைய மிச்சத்தை சாப்பிட்டால் அன்னைக்கே நம்முடைய அனைத்து பாவங்களும் தொலையும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. தது உச்சிஷ்டம் சுபாவனம். அவர்கள் சாப்பிட்ட மிச்சல் பாவனம். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் அன்றே. அன்றே அவர்கள் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்டா புனிதத்தன்மை அடையிறோம். இது நம்ம ஆச்சாரியனிடத்திலே பண்ணுறது வழக்கம். பொதுவாக ஒருத்தர் சாப்பிட்ட மிச்சத்தை நம்ம சாப்பிடக்கூடாது, வழக்கம் இல்லை. கண்ணன் கீதையிலேயே அந்த ஆகாரத்தை தாமச உணவுன்னு தவிர்க்கிறார். இப்போ இன்னது யாத்தயாமம் கதரசம் பூதி பருஷிதம் உச்சிஷ்டம் அமேத்தியம் ஆகாராக தாமசப்பிரியாகான்னு பிரிச்சார் இல்லையோ. அதில் சொல்ல பாருங்க, உச்சிஷ்டம் கூடாதுங்கிறார். உச்சிஷ்டம்னு தான் மிச்சம். அதுக்கு உடனே வேதாந்த தேசிகன் அர்த்தம் எழுதுகிறார். இன்னன்னார்தை தவிர மற்ற பேருது கூடாதுன்னார். யாருது கூடும்? தந்தையினுடையது கூடும், பர்த்தாவினுடையது கூடும், அண்ணனுடையது கூடும், ஆச்சாரியனுடையது கூடும், சிறந்த பாகவதர்களுடையது கூடும் அப்படின்னு அவர் அதுக்கு விளக்க உரை சொல்லியிருக்கார். இப்போ இன்னன்னார்தை மட்டும் ஒத்துக்கொள்ளலாம். இல்லை தது உச்சிட்டம் சுபாவனம்னா சாப்பிட்ட மிச்சத்தை திருக்கச்செம்பு இடத்துல சாப்பிடணும் என்ன ராமானுஜர் ஆசைப்பட்டிருக்காருனால், ஒரு பக்கம் பாகவதர்களிடத்தில் அபச்சாரத்தை தவிர்க்கிறார், இன்னொரு பக்கம் பாகவதர் இடத்துல கைங்கரியம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறார். இது இத்தனையும் தம் வாழ்க்கையிலே ரொம்ப ஆழமாக நடத்தி காட்டினது எதுனாலேனால், ஒரு பக்த பிரகலாதன் இடத்துல இந்த பெருமாளுக்கு வந்ததே கோபம். எங்கு முழன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என் நினையன் துன்புடைப்ப அங்கு அப்பொழுதே தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. அப்போ அந்த அவதாரத்திலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2. ஒன்று சொல்லிட்டேன், இப்போ இன்னும் 1 இருக்குது. ஒன்று சொல்லியிருக்கிறது பாகவத அபச்சாரம் படக்கூடாது, அதை ராமானுஜ சரித்திரத்திலேருந்து எப்படி பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்று 2 ஒன்றாக்கினாரே, சேராத 2 சேர்த்திருக்கிறாரோ இல்லையோ. எப்படி சேர்த்தாருங்கிறத பார்ப்போம். பௌரோஹித்யாய பகவான் விருதக்காவிய கிலாசுரைஹி ஷண்டாமர்கௌ சுதௌ தஸ்ய தைத்தியராஜ கிரகாந்திகே. ஹிரண்யாக்ஷன் முடிஞ்சு போயிட்டான், வராக பெருமான் அழிச்சிட்டார். அவன் கூட பிறந்தவன் தான் ஹிரண்யகசிபு. அவனுக்கு ஒரே கோபம், நம்முடைய தம்பியை கொண்டவனை பழி தீர்க்க வேண்டும். போனான் காட்டுக்கு, பிரம்மாவை குறித்து நெடுந்தபஸ் புரிந்தான். உடம்பத்தனி எலும்பு கூடு சதையே இல்லை, அவ்வளவு கோர தபஸ். கெட்டவன் கெட்டத்துக்கு என்ன கோரமாக தபஸ் பண்ணுறான் பாருங்க. அப்போ அந்த தபஸுங்கிறது யார் பண்ணாலும் பலம் கொடுக்கறது. கெட்டவன் பண்ணாலே கொடுக்கறதே, அப்போ நல்லவன் பண்ணால் எவ்வளவு தூரம் கொடுக்கும்னு புரிஞ்சுக்கணும். கெட்டவனுக்கு ஏன் கொடுக்கறதுன்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை, அவனுக்கே கொடுக்கறதே. அப்போ நம்ம பண்ணால் குறைச்சலாக பண்ணால் கூட பகவான் கண்டிப்பாக கொடுத்துருவார். நீண்ட தபஸ் பண்ணினா பிரம்மா பிரசன்னமானார். என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு கார்த்தால மரணம் கூடாது, ராத்திரி கூடாது, உள்ள பிராணம் போகக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, மிருகத்தால் பிராணம் போகக்கூடாது, மனுஷனால் பார்க்க போகக்கூடாது, பிராணன் இருக்கிறது என்னை கொல்லக்கூடாது, பிராணன் இல்லாது என்னை கொல்லக்கூடாது, பூமியில் உயிர் போகக்கூடாது, ஆகாசத்தில் உயிர் போகக்கூடாது. இனிமேல் மிச்சம் இல்லை.
எல்லாத்தையும் கேட்டால் நடுங்கியே போயிட்டார் பிரம்மா. ஆக மொத்தத்தில் போகப்படாதுன்னு கேட்குறான் போல் இருக்கோம். இதை தவிர எல்லாத்தையும் கேட்டுவிட்டான். சரி சரி சரின்னு ஒத்துன்னு வந்தார். கடைசியாக கேட்டான், பூதேபியோ தத் விசிட்டேபியா, உன்னால் படைக்கப்பட்ட யார் என்னை கொல்லக்கூடாதுன்னா. நல்ல வேளை என்னை படைச்சவர் இருக்காரோ இல்லையோ, என்னால் படைக்கப்பட்டவர் தானே கொல்லக்கூடாதுன்னா. நம்ம நாபிகமலத்தில் உற்பத்தி பண்ண திருமால் இருக்கார், அவர் பார்த்து பரிவனே அப்படின்னு சொல்லி எல்லா வரத்தையும் கொடுத்துட்டார். திரும்ப வந்தான். உலகம் முழுக்க இருக்கிற அசுர சக்திகளை திரட்டினார். அந்த திருமாலை பழி தீர்க்க போகிறேன் என்று எங்கெங்க தர்ம காரியம் நடக்கிறதோ தடுத்தான், எங்கெங்க பசுக்கள் எல்லாம் கட்டப்படுறதோ அழித்தான், எங்க பிராமணோத்தமர்கள் தபஸ் பண்ணிட்டு இருந்தாலோ கெடுத்தான். இப்படி அவனுடைய இது வளர்ந்துட்டு போகிறது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் தபஸ் பண்ண போச்சே கயாதுன்னு அவனுடைய மனைவி, அவள் பூர்ண கர்ப்பிணியாக இருந்தான். இந்திரன் வந்து ஹிரண்யகசிபு தபஸ் பண்ண போயிட்டான், அவன் போயிடுவான். அவன் பிள்ளை இவ கர்ப்பம் தரிச்சிருக்கா, இவளை கூட்டின்னு போய் கொண்டுட்டோம்னா வம்சமே இல்லாத அழிச்சுடுவோம்னு இந்திரன் நினைச்சிருந்து கயாதுவை பிடிச்சிருந்து தன் ஊருக்கு அழைச்சின்னு போனான். குறுக்க நாரதர் வந்து தடுத்தார். யாரை கூட்டின்னு போறே அவனுக்கு தெரியுமான்னா. என்ன தெரியுமே, ஹிரண்யகசிபனுடைய பத்னி, அழிச்சு விட்டா தான் தேவர்களுக்கு நலம். முட்டாள்தனமா பேசாதே, இவள் கர்ப்பத்தில் இருக்கிறது யாருன்னு நீ தெரியாத பேசின்னு இருக்கே, இவளை எங்கிட்ட ஒப்படைச்சிரும், போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட்டார். இந்திரன் நாரதருக்கு பயந்துட்டு மனைவியை ஒப்படைச்சிட்டான். கயாது அழைச்சிட்டு நாரதர் தன் ஆசிரமத்துக்கு கொண்டார். கதையா சொல்றார். ஒரு பக்கம் பகவத்கதை, பாகவதாள் கதை, ஆச்சாரியாள் கதை பண்ணி நாரதர் கதை சொல்ல கேட்கணுமா? அத்தனை கதையை சொன்னால் அவளுக்கு கர்ப்பிணி கேட்க முடியல. கொஞ்ச நாள் கேட்டுவிட்டு ஆயாசமாக செறிஞ்சிருவோம். ஆனால் உள்ள இருக்கிற கர்ப்ப ஸ்ரீமான், கருவிலே திரு உடையவன், அப்போதிலிருந்தே திருவோட பிறந்தவரான். ஆனால் அவன் அண்ணா முழிச்சிருந்து சொன்ன கதையெல்லாம் கேட்கிறார். இது அசுர குழந்தைகளுக்கு நடுவில் பிரகலாதன் சொல்லிக்கிறான். எல்லா குழந்தைகளையும் உட்காத்தி வச்சு உபதேசம் பண்ணுறார் பிரகலாதன். நீங்கள்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, எல்லாரும் வாங்கோ, நான் கூட்டின்னு போகிறேன். அந்த குழந்தைகள் கேட்குறா, நான் நீ எல்லாம் ஒன்றாத்தானே பிறந்தோம், ஒன்றாத்தானே விளையாடிருந்தோம், உனக்கு மட்டும் இத்தனை அர்த்தம் தெரியுது, எங்களுக்கெல்லாம் தெரியலையே ஏன்னு அவள் கேட்குறா. எனக்கா நாரதர் போட்ட பிக்ஷே, அவர் சரித்திரம் சொன்னார் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு அந்த கர்ப்பத்தில் அந்த பாக்கியம் கிடைச்சிது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. முதல்ல இழந்துட்டமே நினச்சின்னு அழறதை விட இப்போ கிடைச்சா சந்தோஷப்படுங்க. இப்போ அதே அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு இல்லையோ. பகவான் வந்து அன்னிலேருந்து தெரிஞ்சவனுக்கு தான் கூட்டிப்பேன், இப்போ தெரிஞ்சவனுக்கு கூட்டுக்க மாட்டேன்னு சொன்னாரன்னா. அப்படி ஒரு சொல்லவே இல்லையே. ஏ தைத்தபுத்திராக, நீங்கள் எல்லாரும் இப்போவே வாங்க, நான் கூட்டின்னு போகிறேன். பகவான் ஆராதிக்கிறது ரொம்ப சுலபம், கட்டான்னு நினைக்காதீங்க என்ன எல்லாருக்கும் உபதேசம் பண்ணியிருக்காரோ இல்லையோ. ஆக பிரகலாத சரித்திரத்தில் கர்ப்ப ஸ்ரீமானாக நாரதரிடத்தில் உபதேசத்தை எல்லாம் பெற்று விட்டார். குழந்தைக்கு வயசாயின்றிருக்கு. ஹிரண்யகசிபு குழந்தைகளுக்கு 2 ஆச்சாரியர்களை போட்டான். சண்டன் அமர்கன்னு அவளுக்கு பேர். சுக்கராச்சாரியருடைய 2 மகன்கள். 2 ஆச்சாரியர் எடுப்போம். நீங்கள் 2 பேரும் நல்லா ஹிரண்யாய நமஹான்னு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவன் சரின்னு கையை பிடிச்சி கூட்டின்னு போனா, உட்காத்தி வச்சா சொல்லு ஹிரண்யாய நமஹா. அவன் எதிரொலிக்கிற மாதிரி நாராயணாய நமஹாங்கிறான். இவர் ஹிரண்யாய நமஹா நாராயணாய நமஹாங்கிறான். அவருக்கே நம்மளே இதைத்தான் ஒருவேளை சொல்கிறோமா, இல்லை இந்த பிள்ளை தான் வேர்டுன்னு திருப்பி சொல்கிறானா, திரும்ப தட்டி சொல்கிறார் ஹிரண்யாய நமஹா. அவன் அதை விட வேகமாக சொன்னான், இனிமேல் ஆபத்து, இந்த பிள்ளையை நம்ம வச்சிருந்தா அப்பாட்டியை கொண்டு விட்டுடுவோம் அப்படின்னு கொண்டு விட்டார். தந்தை ரொம்ப அன்பாக எடுத்து மடியில் உட்காந்து வச்சுருந்து, ஹே பிரகலாதா, இன்றைக்கி என்ன பாடம் படிச்சுட்டு வந்தேன் சொல்லு. அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், அப்போ நான் 9 பாடம் படித்தேன். இன்றைக்கி ஒரே நாளில் 9 பாடமா? என்ன தெரிஞ்சுன்னு வந்தேன்? ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலக்ஷணா. 9 விதத்தில் எப்படி பக்தி பண்ணலான்னு தெரிஞ்சுன்னு வந்தேன். இவன் தைரியமாக தெரிஞ்சுன்னு வந்தேங்கிறான். நடுங்கிற ஆச்சாரியர் 2 பேரும். அவன் தானே சொல்லி கொடுத்துருக்கான்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நான் விஷ்ணுவனிடத்தே 9 விதமான பக்தி பண்ணுறதுக்கு தெரிஞ்சுன்னு வந்திருக்கேன். அவனை பற்றி காதார கேட்கணும், வாயார பாடணும், உளமாற நினைக்கணும், திருவடிகளுக்கு அர்ச்சனை பண்ணணும், காலில் விழுந்து நமஸ்கரிக்கணும், எப்போதும் அவனுடைய வார்த்தைகள்லேயே இருக்கணும், பக்தியோடு இருக்கணும், என்னையே சமர்ப்பிக்கணும், எல்லாம் நான் தெரிஞ்சுன்னு வந்தேன்னால் அவனை நம்ம உண்மை சொல்லியே கொடுக்கல. இதெல்லாம் இப்போ இவனுக்கு ஹிரண்யாய நமஹான்னா கூட சொல்லலையேனால் கடைசியில் சொல்லி அனுப்பிச்சான் ஹிரண்யகசிபு. கடைசி வாய்ப்பு தரேன், இந்த மாதிரிலாம் பிள்ளை அடுத்த தடவை வந்து தப்பாக பேசினா இனிமேல் உங்களுக்கு தான் உயிர் போகும் சொல்லி அனுப்பிச்சா. அவள் திரும்ப போய் உட்காந்து வச்சா. போன தடவையே தேவலை, தான் மட்டும் சொன்னான். இந்த தடவை கூட இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் சேர்த்துக்கிட்டான்.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।